பக்கம் ரவி குழந்தைகள். இபிஎஸ் தரப்பு சற்று எல்லாரையும் அரவணைத்து போகணும் அப்படிங்கிற ஒரு கருத்து திரும்ப திரும்ப வைக்கிறது. அவர் என் வழி தனி வழின்னு போறாரு, எல்லாரும் ஒன்னா போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது உங்க பார்வை என்ன? அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில குறிப்பிட்ட நபர்கள் அவர்கள் வந்தாங்கன்னா கட்சிக்குள்ள திருப்பியும் கலங்கும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தான் கருத்து, வேற ஒன்றும் இல்லை. யார் அந்த குறிப்பிட்ட நபர்கள்? உதாரணத்துக்கு ஒரு ஓபிஎஸ் எடுத்துக்கலாம், இல்லை சசிகலா எடுத்துக்கலாம், தினகரன் எடுத்துக்கலாம். அவர்கள் அல்லாத மீது எல்லாரையும் ஏற்றுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. காரணம், இவர்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை தடை பண்ணக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய நிகழ்வுகள் செயல்பாடுகள் இருக்கிறதுங்கிறது கட்சியில் இருக்கக்கூடிய 100% தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. அது ஒன்றும் மறக்கிறதுக்கு ஒன்றும் வழி இல்லை. இப்போ இங்கே இருக்கிற 4 பேருமே பார்த்திங்கன்னா அதிமுக சேர்ந்தவங்க தான் இல்லையா? பிரிந்திருந்தாலும் அவர்கள் அவங்களுக்கு முகவரி அதிமுக தான். அதை யாரும் மறக்க முடியாது. அண்ணன் கேசிபியோ இல்லை கோலப்பனோ இல்லை அண்ணன் ஸ்ரீதர் அவர்களோ எல்லாருமே, ஈவன் தனியரசுக்கு முகவரி கொடுத்ததே அதிமுக தான். அது தனியரசு மறக்க முடியாது இல்லையா? கடந்த 2 முறை பதவி கொடுத்து அவரை இன்னைக்கு எம்எல்ஏவாக உட்கார வச்சு அவங்க கட்சிக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னா அது அதிமுக தான் அப்படிங்கிறத அவரால் மறுக்கவே முடியாது. ஆகவே அவங்க தங்களுடைய சுயநலத்திற்காக தொண்டர்களை பகடைக்காயாக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையிலேயே ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு எந்த பதவியும் வேண்டாம், நான் விட்டு கொடுத்து தியாகம் பண்ண தயார் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்னா, என்னை யாரும் சந்திக்க வர வேண்டாம், கட்சி வலுவாக இருப்பதை நான் விரும்புகிறேன், கட்சி ஒரு சாதாரண தொண்டனாக ஒரு டீ கடை நடத்தி கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வமாக இருந்த என்னை ஒரு அமைச்சராக என்னுடைய கருத்தை ஒருத்தர் தொழில் பண்ணிருந்தா ஒருத்தர் போஸ்ட் ஓட்டி இருந்தவர் அமைச்சரானாரு. நீங்க என்ன வேணா பேசுங்க, இல்ல இல்ல நீங்க என்ன வேணா பேசுங்க, என்னுடைய கருத்தை நான் பதிவு வைக்கிறேன், அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. இருங்க, அவர் என்னவா இருந்தார் அப்படின்னா அந்த சரித்திரத்தில் அது இடம் பெறத்தான் செய்யும். யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் சரி, இவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதை யாரும் மறுக்க முடியாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நேர்மையாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு டீ கடை நடத்தி இருந்தவரை முதலமைச்சர் ஆக்கின அதிமுகங்கிற ஒரு பெருமை மிகு வார்த்தையாக தான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர ஒரு தாழ்த்து எடுத்துக்க கூடாது. அப்படி இருந்தவரை ஒரு அமைச்சராக நீங்க சொல்றீங்க அவர் என்ன பார்க்க வர வேணாம், இபிஎஸ் பார்க்க வர பாருங்க. என்னை 2 பேரும் அப்ப அவர் கோலப்பன் சொன்னது மாதிரி நாங்க 2 பேருமே ஒரே வாக்குல தேர்வானவங்க அப்படிங்கிற அந்த இடத்துல எப்படி அவர் அப்படி சொல்லுவாரு? அதை நிர்பந்தப்படுத்தி அது செயல்கள் படுத்தப்பட்டது. அதாவது தானாக முடிவெடுக்கப்படல. அந்த மாதிரி ஒரு முடிவெல்லாம் ஒரு ஓட்டு 2 பேருக்கு போடுறதுங்கிறது, இல்லை நான் ஒருங்கிணைப்பாளர் ஆகிறேன், நீ இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகணும், நீங்க சிஎம் ஆகணும், டெப்டி சிஎம் ஆகணுங்கிறதெல்லாம் இந்த தர்ம யுத்தத்தில் திணிக்கப்பட்ட கருத்துக்கள். சரிங்களா? உண்மையிலேயே அவர் ஒரு அதிமுக ஒரிஜினல் தொண்டராக இருந்தால் அவர் என்ன செஞ்சிருக்கணும்னா, நான் இருந்த ஒரு எளிமையான தொண்டனா இருந்தேன், இவ்வளவு பெரிய பதவியில இவர உயரத்துல என்ன இந்திய அளவுல தெரிய அளவுக்கு, உலக அளவுல தெரியற அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற பதவியில உட்கார வைத்த அதிமுகவை நான் சிறுமைப்படுத்த விரும்பவில்லை. பார்வையில ஓபிஎஸ் உடைய கருத்து இப்படியா இருந்தா, ஓபிஎஸ் பார்வையில அப்படி இருந்தால் தான் அவர் உண்மையான அதிமுக தொண்டர். இல்ல, அவர் உண்மையான தொண்டரா இருந்தார். ஓபிஎஸ் ஓட பார்வையில அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் என்றது தவறு. அது விவாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா இப்ப கேசிபி மறக்க மாட்டாரு. அவங்க சொல்லி உள்ள 1000 பிரச்சனை இருக்கு. அதுவே தவறுன்னு சொல்றீங்களா? ஊடகத்துல டாக்குமெண்ட் பண்ணப்பட்ட விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணி இருக்கிறது இவங்களே சொல்லிக்கலாம். நான் பரதன் சொல்லிக்கலாம், ராமன் சொல்லிக்கலாம், லட்சுமணன் சொல்லிக்கலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம். அதெல்லாம் வேற விஷயம். அம்மா இருந்தபோது எப்படி இருந்தார்கள், எப்படி பேசினார்கள், முதலமைச்சரா இருந்தாரா இல்லையா அதையாவது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அன்றைக்கு முதலமைச்சரா இருந்தாரா இல்லையா அதையாவது? முதலமைச்சரா இருந்தார். அந்த சூழ்நிலைகள் வேறு. கேட்கலங்க. அப்ப அவருக்கும் வாதம் இருக்குல்ல, நான் இந்த கட்சியில ஒரு பொறுப்புல இருந்தேன், இந்த கட்சி என்னை அடையாளம் காமிச்சு என்ன முதலமைச்சர் ஆக்கி இருக்குது அப்படின்னு அவருடைய வாதத்திலிருந்து பார்க்கணும்ல. அதையும் கணக்குல மறுக்கலையே. நான் என்ன சொல்றேன், கட்சி நல்லா இருக்கணும் இல்லையா, அவர் தனியா இருக்கணும்னு தானே சொல்றீங்க? அப்படி நான் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பொதுப்படையான ஒரு பெருந்தன்மையான மனிதராக இருந்திருந்தால், கட்சியினுடைய நலன் முக்கியம் என்று கருதுவராக இருந்திருந்தால், தன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டு கட்சியை பெருமைப்படுத்தணும். எப்படின்னா,
நான் வந்து என்னால இந்த கட்சி பிளவுபட்டதோ இல்ல வாக்கு சிதறதோ இல்ல தோல்வி அடைகிறதோ இல்ல பின்னடைவை சந்திக்கிறதுக்கோ நான் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. அவர் அதை தானே சொன்னாரு. அப்படி சொல்லியிருந்தா ஈரோடு கிழக்குல என்ன சொன்னாரு, இந்த சின்னத்தை நான் முடக்கணுங்கிற பேர் வந்துடக்கூடாதுங்கிறது தான் அவர் கட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காரு. அப்புறம் என்ன பண்றது? அதை எப்படி நீ கணக்கு எடுத்துப்பீங்க? சட்டமன்றத்துல கட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காரு, அப்புறம் என்ன அவர் அது பெருந்தன்மை நடந்துட்டாரா? அந்த கட்சிக்கு நான் என்ன கேக்குறேன், அப்புறம் பெருந்தன்மை எல்லாம் வந்து இல்ல நான் என்ன கேக்குறேன், சட்டமன்றத்துல இவர் எதற்கு பேரும் கட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க, கொடுத்த ஒரு கட்சிக்கு கட்சிக்கு எதிராக எதிராக ஓட்டு ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் எப்படி சேர்த்துக்கிட்டாங்க, எப்படி சேர்ந்தாங்க? அதுதான் அப்ப சொல்றேன், நிர்பந்தங்கள் நிர்பந்தங்கள் ஆட்சி டைம் லைனை யாரும் மறந்துட மாட்டாங்க. இல்ல அதெல்லாம் கரெக்ட். எல்லாம் சமீபத்துல நடந்த வரலாறு தான், எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது வந்து அவரை எதிரா இருந்தாருன்னு தெரிஞ்சும் நம்ம சாதகமா சில நமக்கு தேவைங்கும் போது சேர்த்துக்கிறோம். தேவையில்லை, அப்புறம் கட்சியை வேணாம் வந்து காப்பாற்றணும் அவங்க சொல்ற ஆட்சியை காப்பாற்றணுங்கிற முடிவு தான் அது வாதத்திலேயே எடுக்கப்பட்டது. கட்சியை காப்பாற்ற வேண்டும், ஆட்சியை காப்பாற்ற வேண்டும், ஆட்சியிலிருந்து பறிபோயிடக்கூடாதுங்கிற எல்லாருடைய நலன் சார்ந்து எடுக்கப்பட்ட பொதுவான முடிவு அதுதானே தவிர இப்போ வந்து அவர் என்ன கட்சி ஆட்சியில் இல்ல, கட்சி எதிர்க்கட்சியா தான் இருக்கு. இப்போ வந்து அவர் நீ எனக்கு எந்த பதவியும் வேணாம்னு சொல்றவரு தன்னை யாரும் சந்திக்க வர வேண்டாம், எல்லாம் போய் ஒரே கட்சியில இருங்க, எனக்கு உரியது வரட்டும் நான் வந்துக்கிறேன். இவங்களை எல்லாம் வந்து கூடவே இருக்கும் பொழுது ஒரே கார்ல போயே அவரை நீக்கும் பொழுது அப்ப வந்து இவர் எதுவுமே வாய் திறக்கல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில அவங்க பார்வையில வேணா கூட இருந்தவங்களையே அவர் கை கொடுக்கலன்னு சொல்லலாம். ஆனால் கட்சிக்கு உண்மையாக இருந்திருக்கிறார்னு தானே அர்த்தம். அந்த இடத்துல கட்சி எடுக்கிற நடவடிக்கை உண்மையா இருக்கிறவர் தன்னுடைய பதவிக்காக தன்னுடைய சுயநலத்திற்காக அதிமுகவிற்கு எதிராக ஓட்டளிக்கிறவரை எப்படி அவர் கேசிபி வந்து ஓபிஎஸ் இடத்துக்கு வர போறது இல்ல, இவர் புகழேந்தி வந்து ஓபிஎஸ் இடத்துக்கு வர போறது இல்ல. இப்ப இவங்களெல்லாம் நீக்கிறதுக்கு அவர் கட்சிக்குள்ள ஒரு முடிவெடுக்கும் பொழுது அவர் அதை இவங்கெல்லாம் தனக்கு ஆதரவாளர்களா இருந்தாலும் அதை ரிபலா காமிக்கல, அவர் அமைதியா இருந்து அதற்கு கையெழுத்து தானே போட்டிருக்காரு. அவர் தன்னை மட்டும் தான் காப்பாத்திக்குவாரு, கேசிபியும் காப்பாற்ற மாட்டாரு, இல்ல ஜேசிடி பிரபாகரனையும் காப்பாற்ற மாட்டாரு, புகழேந்தியும் காப்பாற்ற மாட்டாரு, அது அண்ணன் கேசிபியும் மறுக்க மாட்டாரு. அவர் சுயநலத்தின் உச்சகட்டம், தன்னை மட்டும்தான் முன்னிறுத்தி தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய சுயநலத்தையும் மட்டும்தான் முன்னிறுத்தி அவர் இப்ப நடத்திட்டு இருக்கிறாரு. கட்சி வந்து உண்மையிலேயே இவ்வளவு பெரிய உயரத்தில் அவரை உட்கார வைத்ததுக்கு அவருக்கு எதிராக பாருங்க சொல்றாரு 26ல நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம், ஒன்றிணையும் இந்த கட்சி ஒன்றிணையும், கண்டிப்பா ஒன்றிணையும். ஆனா இவர்களோட தான் ஒன்றிணையணும்னு அவசியம் கிடையாது. அப்ப யார் கட்சியை விட்டு போயிருக்காங்க? தொண்டர்கள் இவர் பிரிச்சு வச்சிருக்கிற தொண்டர்கள் இப்ப பாருங்க, கொஞ்சம் குறைஞ்ச ஒரு நம்பர் ஆஃப் தொண்டர்கள் வந்து அவர் வச்சிட்டு இருக்காரு, இல்ல அவரை கூட்டிட்டு போயிருக்காரு, இல்ல அவங்களோட ஃபாலோவர்ஸா இருக்காங்கன்னா கண்டிப்பா அவர் என்ன சொல்லணும், நீங்க கட்சி ரொம்ப முக்கியங்க, நம்ம கட்சி வந்து பின்னாடி சந்திக்க கூடாது, என்னோட இதை வந்து நான் தனியா சந்திச்சுக்கிறேன், நம்ம வந்து ஒரு அணியாகவோ குரூப்பாவோ இருக்கக்கூடாது, நீங்க போய் எல்லாரும் அங்க ஒர்க் பண்ணுங்க, என்ன நான் காப்பாத்திக்கிறக்கோ இல்ல இது பண்ணிக்கிறக்கோ என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையான நடவடிக்கைகள் அவர் எடுத்திருந்தால் ஒரு நல்ல தலைவராக அவருக்கு மட்டும் தான் பொருந்தணுமா? கண்டிப்பா மற்றபடி 95% இபிஎஸ் பின்னால இருக்கும் பொழுது இப்ப இந்த குறைஞ்ச சதவீதம் வைத்திருக்கிற ஒரு நபர் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை இப்படிதான் எடுத்துக்க முடியும். அதிகப்படியாக இப்ப ஓபிஎஸ் வச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசலாம். இல்ல அவர் சொல்றாரு இல்லையா, இன்றைக்கும் இவரால மீண்டும் ஒருவர் இணைந்தால் கூட பொதுச் செயலாளர்னு போட முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு சட்ட சிக்கல் அங்க இருக்கு. அந்த சட்ட சிக்கல் நீதிமன்றத்துல இன்னுமே உயிர் போட என்ன கேள்வி வருதுன்னா, அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பார்ட் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு அவங்கள நீங்க நிராகரிச்சுட்டு முழுமையாக உங்களால கட்சி நடத்த முடியாது. அப்ப அவர்களையும் இணைத்துக் கொள்வதில் இருக்கிற சிக்கல் என்னன்னு கேட்டா, அவரை விட்டுருங்க, அவருக்கு மட்டும்தான் பதவி ஆசை இருக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு சொன்னா எப்படி? இல்ல நான் என்ன சொல்றேன், அவர்களால் கட்சி நடத்துவதற்கு இடையூறு, எந்த வேலையும் செய்ய விடாமல் தடுமை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த சில காரணங்களால தான் அவங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு உண்டான காரணமே தவிர தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகள் எதுவுமே கிடையாது. நான் என்ன சொல்றேன், இவர் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் நான் தியாகம் பண்றேன்னு சொல்றாரு இல்லையா, அந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னால கோர்ட்ல போட்டிருக்க வழக்குகளை வாபஸ் வாங்கிட்டு அந்த வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை நிதர்சனம். நீங்க இந்த வார்த்தையும் சொல்லிக்கிறீங்க, டயலாக்கும் அடிச்சுக்கிறீங்க, ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துடுறீங்க, ஒன்றிணைன்னு சொல்றீங்க, அப்புறம் கேஸ் நடத்துறீங்க. எது கேஸ் நடத்துறீங்க? உங்களுக்கு ஒன்றிணையணும் இல்ல, கட்சி நல்லா இருக்கணும் இல்ல, கட்சி பின்னாடி நோக்கி போக கூடாது இல்ல, கட்சி வளர்ச்சி பெறணும் இல்ல, நீங்க என்னது கேஸ் வச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னது கேஸ்? உங்களுக்கு தான் எதுவுமே வேண்டாம், நீங்க தியாகம் பண்ண தயாரா இருக்கீங்கல்ல, நாளை காலையில் அவங்களை இது பண்ண சொல்லுங்க, வாபஸ் வாங்க சொல்லுங்க, பாப்போம் செய்வாரான்னு. அப்ப இவர் மேல் பதவியின் மேல் இவர் பிடிப்போடு இருக்கிறாரா, பதவி பின்னால போறாரா அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உயரிய சாட்சி வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வழக்கை அவர் வாபஸ் பண்ணிக்க தயாரான அண்ணன் கேசிபி இதற்கு மறுப்பு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வழக்கை வந்து அவர் வாபஸ் வாங்கட்டும், வாபஸ் வாங்கிட்டு நான் தியாகம் பண்ண தயாரா இருக்கேன், எந்த தியாகம் செய்ய தயார், எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை, என்னோடு வந்தவர்கள் இதற்கு முன்பு வந்தவர்கள் நடுத்தரில் விடப்பட்டார்கள், எத்தனை எம்எல்ஏக்கள் வந்தாங்க, அவங்க இந்த இவர் இப்ப கேசிபி பண்ண மாதிரி எத்தனை பேர். நான் என்ன சொல்றேன், அவரே தவறு பண்ணியிருந்தாலும் அவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணி
அவர் மேல என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதை நீக்கிட்டு அவரை தொடர வைத்திருக்கணும். தொடர வைக்காமல் அவரை வெளியே அனுப்புறாங்க அப்படிங்கிறது அது ஒரு தவறு. இல்ல நீங்க ஏதோ வெளியில இருந்து சொல்ற மாதிரி சொல்றீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க கையெழுத்து இல்ல, போட்டு இல்ல, அவங்க அதெல்லாம் வீட்டுக்கு ஓகேங்க. அனுப்புனீங்க. இல்ல, அதெல்லாம் ஓகே. அவங்க எல்லாரையும் இல்ல, வீட்டுக்கு நான் என்ன அனுப்புனது சொல்றேன், ரெண்டு பேரும் இங்க பாருங்க, சேர்ந்து தான் அவர் பண்ணது. இங்க பாருங்க, இப்ப அது ஏதோ கேசிபியோ இல்ல அவரை கேசிபியோ நீக்கணும் சொன்னது இல்ல வேற எடப்பாடி யாரா பழனிசாமி இருந்தாலும் தான் சரி இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து புரட்சி தலைவரால் சரி, ஈர்க்கப்பட்டு சொல்லிடுங்க. இல்ல, அது ரெண்டு பேரும் பேசலாம். இவர் சொல்றது இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமிய தொண்டர்கள் எல்லாம் தேடி போவாங்க, அண்ணன் வந்து விட்டு கொடுத்துட்டு போகணும்னு சொன்னார்ல. இந்த 2024 தேர்தல்ல இவர் 100 சட்டமன்ற, அது கூட வேண்டாம், 100 சட்டமன்ற தொகுதி கூட வேண்டாம், ஒரே ஒரு தொகுதியில மட்டும் இவர் ஜெயிச்சா தன்னுடைய ஆளுமையை எடப்பாடி காட்டியிருந்தாருன்னா அண்ணன் அந்த பரிசூலனை எடுத்திருப்பாரு. மொத்தமா கவுத்துட்டோம், மொத்தமா கவுந்து போச்சு. நீங்க விட்ட ஆட்கள் எதுவுமே வேலை. அப்போ உங்கள்கிட்ட அதிமுக இருந்து பலன் இல்லை. நீங்க அவர் சகோதரர் அவர் இருக்கும்போது எங்களுக்கு தெரியும். மனசாட்சி பிரகாரம் சொல்லுங்க, நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களை 2019 தேர்ந்தெடுக்கும் போது எடப்பாடி பழனிசாமி மைக்க பிடிச்சி மொத்தம் 50 அவ்வளோ வரை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு நாங்கள் முடிவு எடுக்கிறதா ஆளு போய் வேலை செய்யுங்க இதை தான் சொன்னார். எங்கேயாவது எதுக்காக நேர்காணல் பண்ணியிருக்காரா? அவரோட கையெழுத்து போட்டப்புறம் தான் ஓபிஎஸ் கையெழுத்து போடுவார். அவர் அங்கிருந்து அனுப்புற பேப்பர் தான் கையெழுத்து போடுவார். இல்லன்னா மறைக்க முடியாது. அது எல்லாத்துக்குமே நேர்காணல் பண்ணல, எல்லாத்துக்கும் நேர்காணல் எப்படி நடந்ததுன்னு எங்க மாவட்டத்தில் உள்ளவங்க போயிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தா கேளுங்க, ஓபிஎஸ் பையனுக்கு நேர்காணல் எப்படி நடந்ததுங்கறத நீங்க கேளுங்க, எப்படி நடந்தது, அவருக்கு என்ன ஸ்பெஷல் ஃபைல் போட்டு எத்தனை பேர் அவர் வெற்றி பெற்றார், அவர் எப்படி அதை ஓகே பண்ணாரு, அதை ஒத்துக்கிறீங்களா? அதை சொல்லுங்க. ஒரு நிமிஷம், 2024 அவர் பையனுக்கு என்ன மெரிட்ல கொடுத்தீங்க அதை சொல்லுங்க. அவர் தன்னை நிரூபிச்சிருந்தாருன்னா நீங்க சொல்றதுக்கெல்லாம் பரிசீலனை பண்ணுவாங்க. நீங்களும் எப்படி ஓட்ட தெரியாத ஆள்கிட்ட போய் நாங்க வண்டியில ஏறி பள்ளத்துல ஓடணுமா? சொல்லிட்டே இருக்கோம். என்னமா நீங்களும் நிரூபிக்கலங்கறத தானே சொல்லிட்டே எங்களுக்கு நாங்க அந்த வாய்ப்பு நாங்க இருக்கும்போது தானே 2020 ஒரு தொகுதி எடுத்து காட்டி ரெண்டாவது அவர் சொன்னாரு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு எல்லாம் தர்மயுத்தம் நடந்து 46% இருக்கும்போது தான் அண்ணன் வேலுமணி தங்கமணி அண்ணன் வீட்டில் வந்து உட்கார்ந்து இருந்து இணைப்பு நடத்துங்கன்னு சொல்லி வந்தாங்க. இப்பவும் அவங்களுக்கு நீதிமன்றத்தில் உள்ள வழக்குனால சாதகமா அமையாது. அந்த அதுல எத்தனை பேர் வழக்கு போட போறாங்க பாருங்க. இனிமேல் தான் வழக்க வாபஸ் வாங்கிட்டு நீங்க இனிமேல் தான் பார்க்க போறீங்க. தொண்டர்கள் இனிமேல் போய் வழக்கு போட போறான். எத்தனை பேர்ட்ட பணம் வாங்கிக்கிட்டு நம்ம கட்சி தேர்தல் நடத்தாம போனது எல்லா கிரிமினல் வழக்குகளும் உள்ள வந்து நுழைய போகுது. விசாரணை இன்னும் 2 வருஷம் ஓடும். அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கட்சி இருக்காது, சின்னம் இருக்காது. கவலைப்படாதீங்க.